சோத்ரம் 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 சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். சோத்ரம் 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 நீதியின் தேவனே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். சோத்ரம் 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 சோத்ரம்பா சோத்ரம் 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 இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் சோத்தரிக்க வந்திருக்கிறோம். சோத்ரம் 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 சோத்ரம்பா 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 கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். சோத்ரம் 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 சோத்ரம்பா 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 சோத்ரம் 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 துதிகன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். சோத்ரம் 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 சோத்ரம்பா 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 சோத்ரம் சோத்ரம் கர்த்தாவே, இந்த காலை பொழுதில் உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். சோத்ரம் 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 சோத்ரம்பா சோத்ரம்பா எங்கள் மத்தியில் ஆசை வாடுகிற தேவனே. சோத்ரம்பா 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 சோத்ரம் 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 சோத்ரங்கதாவே சோத்ரம் 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 இந்த நாளில் தேவன் எங்களை சுத்திகரிக்கும்படியாக தகப்பனே. சோத்ரம் 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 எங்களை சுத்திகரியும் தகப்பனே. சுத்திகரியும் 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 சுத்திகரிப்பின் மகிமை இந்த நாளில் எங்களை ஒவ்வொருத்தர் மேலும் இறங்குவதாக கர்த்தாவே. சோத்ரம் 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 கர்த்தாவே. சோத்ரம் 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 கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு மீட்பு கிடைத்தது. கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. கர்த்தாவே, அந்த ரத்தம் இந்த நாளில் கர்த்தாவே எங்களை சுத்திகரிக்கும்படியாக கர்த்தாவே. சோத்ரம் 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 சோத்ரம்பா 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 கர்த்தாவே, ஒரு புத்தி உள்ள ஆராதனையை நாங்கள் செய்ய கர்த்தாவே நாமத்தை மாத்திரம் உயர்த்த தகப்பனே எங்களை இந்த வேளையில தாழ்த்துகிறோம் தகப்பனே. சோத்ரம் 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 சோத்ரம்பா 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 சோத்ரம் 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 கர்த்தாவே, இந்த நாளில் எங்களை நிதானித்து கர்த்தாவே எங்களை நிதானித்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே இந்த ஆராதனையில் கர்த்தாவே எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே ஜீவ பலியாக கொடுக்க கர்த்தாவே. சோத்ரம் சோத்ரம் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக கர்த்தாவே. சோத்ரம் 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 6 நாட்களும் நாங்கள் உலகத்தை பார்க்கிறோம். 6 நாட்களும் நாங்கள் உலகத்தில் உள்ள மனிதரை பார்க்கிறோம். 6 நாட்களும் நாங்கள் உலகத்தில் உள்ளவைகளை எல்லாவற்றையும் பார்க்கிறோம், ருசி பார்க்கிறோம், எல்லாவற்றையும் காண்கிறோம். கர்த்தாவே, இந்த ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் இருப்பது அது எவ்வளவு பெரிய இன்பமானது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் உள்ளத்தில் இருக்கிற தேவன் நீர் பெரியவர் அல்லவோ தகப்பனே. எங்கள் உள்ளத்தில் இருக்கிற தேவன் இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக கர்த்தாவே உம்முடைய மகிமை இறங்கும்படியாக உம்முடைய கிருபை இறங்கும்படியாக கர்த்தாவே இந்த சமூகத்திலே அப்பா உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியாக கர்த்தாவே சோதரிக்கிறோம். சோத்ரம் 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 சோத்ரம்பா 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 உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவீராக அப்பா. உம்முடைய உபதேச வசனங்களினாலே எங்களை சுத்தம் பண்ணுவீராக. இப்பொழுது கேட்கப்பட்ட உபதேசத்தினாலே நீங்க இப்பொழுதே சுத்தமானீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது தகப்பனே. இந்த நாளில் எங்களை தேவன் சுத்திகரிங்க தகப்பனே. சோத்ரம் 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 கர்த்தாவே. சோத்ரம் 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 சோத்ரம்பா 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 ரிகாரபார் அலரபார் இபார் அலரபார் பலரபார் இபார் அலரபார் இபார் அலரபார் இபார் பார் அலரபார் பார் அலரபார் இபார் அலரபா ரிபார் அலரபார் இபார் அலரபார் பார் அலரபார் இபார் அலரபார் பார் அலரபார் பார் அலரபா ரிமார் அலரபார் பார் 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 அலரபார் இபார் அலரபார் பார் அலரபா கர்த்தாவே. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. சோத்ரம் 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 சோத்ரம்
சோதரம் கத்தாவே சோதர சோதர ரிபார லரபாரி கரபார பார லரபாரி பார லரபார பார லரபார பார பார லரபார பார லரபா ரிபார லரபார பார 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 லரபாரி பார லரபார பார 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 லரபாரி பார 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 லரபார பார பார லரபார பார லரபாரி பார லரபார பார லரபா ரிமார பார 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 லரபார பார பார லரபாரி பார லரபார பார லரபார பார லரபாரி பார பார லரபாரி பார லரபோ ரிமார லரபார பார லரபார பார லரபாரி பார லரபார பார லரபார பார லரபார பார லரபார பார லரபார பார லரபா சுத்திகரிப்பின் மகிமை நம்ம மத்தியிலே இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் எல்லா கிரியைகளையும் செய்ய வல்லவர். நம்ம மத்தியிலே சுத்திகரிப்பின் மகிமை இறங்குவதாக. சுத்திகரிப்பின் மகிமை இறங்குவதாக. கர்த்தாவே சோத்ரோ 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 கர்த்தாவே சோத்ர 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 கேட்ட உபதேசத்தை வைத்த கர்த்தாவே சுத்திகரிங்க 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 கர்த்தாவே ரே பரலர பர 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 பரலர பர பர பரலர பர பர பரலர பர பர பரலர பார் பார் பரலர பார் பாரலர ரி பரலர பார் பாரலர பார் பார் பர பரலர பார் பரலர பார் பரலர பார் பாரலர பார் பார் பாரலர பார் பாரலர பார் பார் பாரலர பார் பாரலர பா ரி பரலர பார் பாரலர பார் 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 பாரலர பார் பாரலர பார் பாரலர பா ஷதர பாரி பாரலர பார் பார் பரலர பார் பாரலர பா தாவே பரலர பார் பாரலர பார் 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 பரலர பார் 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 பரலர பார் பார் பரலர பார் பார் பரலர பார் பாரலர பார் பாரலர பா தாவே சோதரம் தாவே சோதரம் 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 பா சோதரம் சோதரம் 19வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 19வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறந்து கடக்கும் குற்றங்களிலிருந்து என்னை சுத்திகரியும். இன்றைக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம எந்த தவறும் செய்யாத மனுஷர்கள் அல்ல. எல்லாம் நம்ம 6 நாள் உலகத்தில் தான் இருக்கிறோம். ஒரு நாள் தான் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தவறு பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு வார்த்தைகளாலோ பார்வைகளாலோ இல்லை செவிகளினாலோ நாவுகளினாலோ நம்மளுடைய தவறுகளை செய்திருப்போம். தன்னுடைய பிள்ளைகளை உணரும் போது தேவனுடைய கிருபையும் தேவனுடைய தயவும் நம்மேல் இறங்கும். இந்த நாளில் நம்மளுடைய பிள்ளைகளை உணர்வோம். இந்த 6 நாள் என்ன செய்திருப்போம், இந்த இத்தனை வருஷம் நம்ம என்ன செய்திருப்போம், நம்ம எல்லாவற்றையும் உணர்ந்து தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம தவறு செய்யலைங்கிறது கிடையாது. நம்ம எல்லா நாளிலும் சில இடங்களில் சில நேரங்களில் தவறுகளை செய்கிறோம். இந்த நாளில் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய தவறுகளை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் சுத்திகரிப்பு. நம்மளுடைய தவறுகளை நம்மளுடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது அதை மறுபடியும் செய்யாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாத்து நம்மளுடைய எல்லா தீங்கான வழிகளிலிருந்து நம்மளுடைய பாதைகளை விலக்கி அவர் ஜீவ வழியில் நம்மளை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் நம்மளை சுத்திகரிக்க வேண்டும். நம்மளுடைய பாவங்களை ஒவ்வொன்றும் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளில் அறிக்கையிடும் பொழுது தேவனுடைய நம்மளுக்காய் சிந்தப்பட்ட இரத்தம் கொல்கோதாவிலே நம்மளுக்காக அவர் மரித்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக அந்த சிந்தப்பட்ட அன்னைக்குள்ள இரத்தம் இந்த நாளில் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய மேலையும் அந்த இரத்தம் இந்த நாளில் நம்மளுடைய மத்தியில் இறங்கும். நம்மளுடைய பிழைகளை உணரும் போது நம்மளுடைய தவறுகளை உணரும் போது தேவன் அதை மறுபடியும் சுத்திகரித்து நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் இது 3ம் இருக்கிறது. ஆவி இருக்குது,
ஆத்துமா இருக்குது, சரீரம் இருக்குது. இது மூணையுமே தேவன் சுத்திகரித்து தேவன் இந்த நாளில் நம்மளை கிருபையோடு அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்க? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தேவன் நம்மளை இந்த அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு நம்மளை அழைத்து, இந்த உபதேசத்தில் தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்து நம்மளை நடத்துகிற இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் இந்த உபதேசம் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே எதலை சுத்திகரிப்பு உண்டாக்க வேண்டும்? மாம்சத்திலும் ஆவியிலும் ஒரு சுத்திகரிப்பு தேவன் இந்த நாளில் நம்மளுடைய மத்தியிலே செய்ய வேண்டும். நம்முடைய அசுசி நீங்க நம்மளை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த கடுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. அதேதான் லேவியராகத்திலும் சொல்லுகிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க நடந்து கொள்ளுங்கன்னு இருக்கிறது. வசனம் அப்படியாக சொல்லுகிறது. இந்த நாளில், இந்த சுத்திகரிப்பு நாளில் நம்மளை சுத்திகரித்து கொண்டு இந்த பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த இன்றைக்கு நம்மளை தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனைனா என்னங்க? புத்தி உள்ள ஆராதனைனா என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம். புத்தி உள்ள ஆராதனை நான் சும்மா கை தட்டிக்கிட்டு நின்றுட்டு சும்மா கை தட்டிட்டு போகிறது கிடையாது. ஜீவ பலியாக நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய ஆவியையும், ஆவி ஆத்ம சரீரம், இது மூன்றையும் தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற அந்த கிருபையும் மகிமையும் தாங்க புத்தி உள்ள ஆராதனை. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு நம்ம புத்தி உள்ள ஆராதனையை செய்யணும். ஒவ்வொருத்தரும் நம்ம தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தல் அது நிறைய பேருக்கு வராது. தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தல் அது நிறைய பேருக்கு வராது. தன்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பின் வாங்கிடுவாங்க. அப்படி கிடையாது புத்தி உள்ள ஆராதனை. நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு ஆடு, பலி ஆடு, அவங்கள அந்த ஆடு வெட்ட போகுதுன்னு கூட அந்த ஆடுக்கு தெரியாது. ஆனால் தன்னை பலி கொடுக்காத ஆயத்தமாக இருக்கும் பொழுது நம்மளும் தேவனுடைய சமூகத்தில் ஜீவ பலியாக நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய மத்தியிலே நம்மளை சுத்திகரித்து எல்லாவற்றையும் சுத்திகரித்து நடத்த இந்த நாளில் அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வசனங்களை கொண்டு, இந்த சிந்தனையை கொண்டு ஒரு புத்தி உள்ள ஆராதனையை நம்ம ஆராதிக்க நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்கன்னு கிடையாது, எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்று நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்தும் பொழுது இன்றைக்கு நம்மளோட மத்தியிலே தேவனுடைய மகிமையை நம்மளை காண்போம். கர்த்தரை சோத்தரிப்போம். இந்த வசனங்களை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை உணர்ந்து ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து தேவன் இந்த நாளில் நம்மளை நிரப்பும்படியாக, நம்மளை இந்த நம்மளுடைய முடிவு பரியந்தமும் தேவனுக்குள் நிலைநிற்கும்படியாக, தேவனுடைய மகிமையும் கிருபையும் தயவும் நம்ம மேலே இருக்கும்படியாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் சோத்தரிக்க
ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய பிழைகளை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. அப்பா, எல்லா பிழைகளிலிருந்து எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. நாங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தமாகும்படி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக அப்பா. மாம்சத்திலும் ஆவிலும் எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு இந்த சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த பயம் எங்களுக்குள்ளே வரட்டும். தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிற அந்த பயம் எங்களுக்கு வரட்டும். கர்த்தாவே, சுத்திகரிங்கப்பா, 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 சுத்திகரிங்கப்பா. கர்த்தாவே, சோதரம் சோதரம் சோதரம்பா, 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 சோதரம் சோதரம். எங்களை சுத்திகரிங்க கர்த்தாவே, உங்களுடைய மகிமை இறங்கட்டும். எங்களை சுத்திகரிங்கப்பா, உங்களுடைய மகிமை இறங்கட்டும் கர்த்தாவே, உம்முடைய கிருபை இறங்கட்டும். சோதரம் கர்த்தாவே, சோதரம் 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 சோதரம். ரிக்கார பார் பார் அலா ரபார் 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 பார் அலா ரீபார் அலா ரபார் பார் 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 அலா ரபார் பார் 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 அலா ரபார் பார் அலா ரபார் பார் அலா ரபார் பார் 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 அலா ரபார் பார் 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 அலா ரபார் பார் அலா ரபார் பார் பார் அலா ரபார் பார் அலா சோதரங்கத்தாவே. சோதரங்கத்தாவே, சோதரம் 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 சோதரம். தமிழ் பாடல் 155 தமிழ் பாடல். அன்பே 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 ராருயிருரவே, ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உம் தயை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. உம் தயை பெரிதையா, என் மேல் உம் தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருரவே, ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகனின் பேணையா.
ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறைந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறைந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே. ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா. வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிருவே. ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. இப்பாரினிலும் அன்பின் இனிமை இயலாதாகில் யான். இப்பாரினிலும் அன்பின் இனிமை இயலாதாகில் யான். இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ. இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ. அன்பே 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 ஆருயிருவே. ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்து திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்து திரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே. ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா. வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிருவே. ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. இங்கே இந்த பாடல்ல ஒரு விஷயம், அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா. ஒரு காலத்துல நம்ம தேவனை அறியலை, பல நாள் நம்ம அலைஞ்சிருக்கிறோம், பல நாள் அலைஞ்சிருக்கிறோம். என்ன ஏன் எனக்கு இப்படின்ட்டுன்னு பல நாள் அலைந்தோம். பல நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாள் நம்ம அலைந்தோம். ஆனால் யாருமே நம்மளுக்கு அன்பு காட்டவோ
அரவணைக்கவோ அப்போ யாருமே இல்லை. ஆனால் தேவன் அவருடைய அன்பினாலே நம்மளை இழுத்தார். இந்த நாளில் நம்ம இங்கே நிற்கிறோன்னா அவருடைய அன்பு மாத்திரம்தான் காரணம். அவருடைய அன்பு ஒருபோதும் வாடாது. அதனால தான் இந்த பாடலில் சொல்லுகிறது, வாடாதே ஐயா உம்முடைய அன்பு ஒரு நாளும் வாடாதே. அவருடைய அன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. நம்மளை தான் அவரை விட்டு சில நேரங்களில் அவரை யோசிக்காமல் அவரை பார்க்காம இருக்கிறோம். ஆனால் அவர் ஒரு நாள் கூட நம்மளை மறக்கவே இல்லை. இந்த ஆராதனையில் அவருடைய அன்பை நம்ம மறுபடியுமாய் புதுப்பிக்க வேண்டும். நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை, அன்பு, நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நம்ம அவர் பாத்திரமாக நம்ம நடந்துக்கணும். இந்த நாளில் அதை நம்ம மறுபடியும் உயிர்ப்பிக்கணும். அந்த அன்பு நம்ம மறுபடியும் உயிர்ப்பிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் சொல்லுது, நீ எனக்கு உண்மையில ஒரு குறை உண்டு, நீ ஆதி அன்பை விட்டாய்ங்கிற ஒரு வசனம் இருக்கிறது. ஆதியில் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது எப்படி தேவனுக்கு இருந்திருப்போம், இன்றைக்கு அந்த அன்பு குறைந்து போயிருக்கிறது. அதை மறுபடியுமாக இந்த ஆராதனையிலே நம்ம உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த அன்பை மறுபடியும் நம்ம உயிர்ப்பிக்க வேண்டியதாக நம்ம இருக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம், சோதரம். கர்த்தாவே இந்த காலை வேளையில கர்த்தாவே அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே ஆராதனை, சாட்சி, தூது எல்லாவற்றையும் தேவன் கர்த்தாவே பெருங்குடியில் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தாவே தேவன் இந்த நாளில் ஆண்டவரை ஆசீர்வதித்து அங்கே எழுந்தருளும்படியாய் அப்பா தேவனுடைய வார்த்தை தேவன் பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜெப கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது அடுத்த ஒரு தமிழ் பாடல், கர்த்தாவே என் பெலனே. கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சணிய கோம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சணிய கோம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தயை செய்பவனுக்கு நீ தயவுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீ தயவுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை
எடுப்பேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ராஜ்ய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்திடுமே. ராஜ்ய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்திடுமே. கர்த்தரை அல்லா தேவனில்லை, கர்த்தரை அல்லா தேவனில்லை. அவரே எந்தன் கண்மலையே, அவரே எந்தன் கண்மலையே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினாலே என்னை இடை கட்டி, மன்னனின் கால்களை போலாக்கி. பலத்தினாலே என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. நீதியின் சாயலை எனக்கு தந்து, நீதியின் சாயலை எனக்கு தந்து, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். லேலுயா, லேலுயா. அடுத்த பாடல் தெலுங்கு பாடல் 259. தெலுங்கு பாடல் 259. ప్రేమ సాగరమా నాద శరణము శైలమిలలో నీవు మాత్రమేగా. నాద శరణము శైలమిలలో నీవు మాత్రమేగా. నన్ను ప్రోచిన నీదు కృపను ఎన్నడూ మరువను నాదా. నన్ను ప్రోచిన నీదు కృపను ఎన్నడూ మరువను నాదా. ఆలకించితివే దేవా నా ప్రార్థనలు, ఆలకించితివే దేవా నా ప్రార్థనలు. చిరంజీవివే నా యాచనలను, జీవకాలమింద ప్రేమితో. చిరంజీవివే నా యాచనలను, జీవకాలమింద ప్రేమితో. కరుణ సందరునా ఆదరించి వినే హృదయం కృణ వేళలలో. ఆదరించి వినే హృదయం కృణ వేళలలో. కలత చేదిన నాదు కన్నీరు తుడచితివే ప్రేమస్తముతో. కలత చేదిన నాదు కన్నీరు తుడచితివే ప్రేమస్తముతో. ఆలకించితివే దేవా నా ప్రార్థనలు, ఆలకించితివే దేవా నా ప్రార్థనలు. చిరంజీవివే నా యాచనలను, జీవకాలమింద ప్రేమితో. చిరంజీవివే నా యాచనలను,
రచించివి నీయమెలను ఉచితముగాను ప్రీతితో నాదా ఆలకించితివే దేవా నా ప్రార్థనలు ఆలకించితివే దేవా నా ప్రార్థనలు సేవించితివే నా యాచనలను జీవకాలమిదా ప్రేమింతో సేవించితివే నా యాచనలను జీవకాలమిదా ప్రేమింతో స్వస్థపరించే దేవా దివ్య వాక్కుల పంపినాదు కృచిన దేవము దివ్య వాక్కుల పంపినాదు కృచిన దేవము బాగు చేస్తేవి నీ దయదో సమస్కముల్కు తప్పిచివి నాదా బాగు చేస్తేవి నీ దయదో సమస్మునకు తప్పిచివి నాదా ఆలకించితివే దేవా నా ప్రార్థనలు ఆలకించితివే దేవా నా ప్రార్థనలు సిరంజితివే నా యాచనలను జీవకాలమిదా ప్రేమితో సేవించితివే నా యాచనలను జీవకాలమిదా ప్రేమితో నిత్యరగు దేవా సీతముగను తందయగునా నీకే సమర్పించ సీతముగనున్న తందయునా నీకే సమర్పించ నీవు నన్ను ఆదుకొనుము నీతో నిప్పుము సియోనులు దేవా నీవు నన్ను ఆదుకొనుము నీతో నిప్పుము సియోనులు దేవా ఆలకించితివే దేవా నా ప్రార్థనలు ఆలకించితివే దేవా నా ప్రార్థనలు సిరంజితివే నా యాచనలను జీవకాలమందా ప్రేమితో సేవించితివే నా యాచనలను జీవకాలమిదా ప్రేమితో லேலுயா லேலுயா. அடுத்த பாடல் தமிழ் பாடல் 523. அடுத்த பாடல் தமிழ் பாடல் 523. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம் சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன் தீமையை நன்மையாக மாற்றி தந்தீரே தீங்கொன்றும் அணுகாத அரணானிலே தீமையை நன்மையாக மாற்றி தந்தீரே தீங்கொன்றும் அணுகாத அரணானிலே கண்ணியில் வீணா கண்ணின் மணி போல் கண்ணையின் மேல் பதித்த காத்திரே கண்ணியில் வீணா கண்ணின் மணி போல் கண்ணையின் மேல் பதித்த
அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். நிந்தைகள் பாலிகளும் சூழ்ந்திடும் வேளை, நித்தமும் நெருக்கத்தால் தவித்த வேளை. நிந்தைகள் பாலிகளும் சூழ்ந்திடும் வேளை, நித்தமும் நெருக்கத்தால் தவித்த வேளை. பயப்படாதே என்று நீ தேற்றியே பாசம் கொண்டு அழைத்தீரல்லவோ. பயப்படாதே என்று நீ தேற்றியே பாசம் கொண்டு அழைத்தீரல்லவோ. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் யூதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதால். கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் யூதாக்கு தீர சிங்கம் என்னில் உள்ளதால். ஒரு முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். ஒரு முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். காண்டாமிருகத்தை போல் வெள்ளனியுமே, அதனை போல எந்தன் கொம்புயர்த்துமே. காண்டாமிருகத்தை போல் வெள்ளனியுமே, அதனை போல எந்தன் கொம்புயர்த்துமே. புது எண்ணெயா அபிஷேகியும் சத்துருக்கள் வெக்கம் அடைந்திட. புது எண்ணெயால் அபிஷேகியும் சத்துருக்கள் வெக்கம் அடைந்திட. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். நேசரில் வரும் வேலை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. நேசரில் வரும் வேலை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. பரிசுத்தரே உம்மை போல் மாறியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. பரிசுத்தரே உம்மை போல் மாறியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே
அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். நேசரி வரும் வேளை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. நேசரில் வரும் வேளை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்து கொள்ளும் உம்மோடு என்னையே. 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 பரிசுத்தரே மாற்றே சேர்த்து கொள்ளும் உம்மோடு என்னையே. பரிசுத்தரே மாற்றியே சேர்த்து கொள்ளும் உம்மோடு என்னையே. சரோனில் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனில் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். 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 உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். ரபாரி பாரரரரரி அல்லேலூயா. இப்பொழுது மலையாளம் பாடல் 238 மலையாளம் பாடல் 238 மலையாளம் பாடல். நீ எத்தனையோ நல்லவன் என்றே ஜீவித உறவுமல்லோ. யாவே நீ எத்தனையோ நல்லவன் என்றே ஜீவித உறவுமல்லோ. மகத்வமும் தேஜசுமணிந்தே நின்னை நான் ஸ்துதிச்சிடுனே. மகத்வமும் தேஜசுமணிந்தே நின்னை நான் ஸ்துதிச்சிடுனே. என் ஆத்ம பிரியனிடக்கா என் உள்ளம் காம்சிச்சிடுனே. என் ஆத்ம பிரியனிடக்கா என் உள்ளம் காம்சிச்சிடுனே. நீ திருவத
காந்தி அகதாரில் வீசிடுனே நீ திருவதன காந்தி அகதாரில் வீசிடுனே സൗഖ്യദാന ഞാനേ നുരച്ചേ സത്യമാം നിന്റെ വസനം സൗഖ്യദായകൻ ഞാൻ നിന്നുരച്ചവനേ സത്യമാം നിന്റെ വസനം രോഗദുഃഖങ്ങളാകെ അകറ്റി സൗഖ്യം മികുനി ദിനവും രോഗദുഃഖങ്ങളാകെ അകറ്റി സൗഖ്യം മികുനി ദിനവും திருவதன காந்தி அகதாரில் வீசிடுனே நீ திருவதன காந்தி அகதாரில் வீசிடுனே லேவி புத்திரன்மாரே பொன்வேலி சமமாய் ஒரு கலிக்குவன்னி லேவி புத்திரன்மாரே பொன்வேலி சமமாய் ஒரு களிக்குவன்னி சோதனையாம் தீயாலேயும் சுத்திகரிச்சிட்டனலோ சோதனையாம் தீயாலேயும் சுத்திகரிச்சிடுனலோ திருவதன காந்தி அகதாரில் வீசிடுனே நீ திருவதன காந்தி அகதாரில் வீசிடுனே லேலுயா லேலுயா இறுதி பாடல் இங்கிலீஷ் சாங் ஓ டீப் டீப் லவ். Oh, the deep, deep love of Jesus was unmeasured, boundless stream, rolling as a mighty ocean in its fullness.
love of Jesus spread His praise from shore to shore. How He loved, ever loved, changes never, nevermore. How He watches, oh, His loved ones died to call them all His own. How for them He interceded, watered all them from the throne. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இங்கிலீஷில் வாசிக்க கேட்கலாம். ஐசாயா 35:10. And the ransom of the Lord shall return, and come to Zion with singings, with everlasting joy on their heads. They shall obtain joy and gladness, and sorrow and sighing shall flee away. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தோட ஒரு கீவேர்டு. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். மீட்கப்பட்டவர்கள் என்ற இடத்திலே உள்ள நித்தியமான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், நித்திய மகிழ்ச்சி நம்மளுடைய தலையின் மேலே இருக்கும். இதே வசனமும் நம்ம இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்தம் களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் இடத்திலே, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்பது அதுதான் கிரீடம். அந்த நித்திய மகிழ்ச்சி என்பது கிரீடமாக இருக்கிறது. இதை நம்ம ஒரு புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 24 மூப்பர்களை கொண்டு அங்கே ஒரு வசனம் இருக்கிறது. அந்த நித்திய மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய தலையின் மேல் இருக்கும் என்பது அது கிரீடமாக இருக்கிறது. நம்ம வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இங்கிலீஷில் வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் chapter 4 verse 4. Around the throne were 24 thrones, and on the thrones I saw 24 elders sitting, clothed in white robes, and they had crowns of gold on their heads. நம்ம தமிழில் பார்க்குறோம் டிரான்ஸ்லேஷனில் அங்கே பொன் மூடின்னு போட்டிருக்கு, அங்கே கிரீடம்னு இல்லை. ஆனால் இங்கிலீஷோட டிரான்ஸ்லேட் நம்ம பார்க்கும் பொழுது க்ரௌன்ஸ் ஆஃப் கோல்டு. க்ரௌண்டுனாலே கிரீடம். அதை தான் தமிழில் பொன்மூடி அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் நாம் பெற்றுக்கொண்டதான அறிவு. கிரீடம் என்பது அறிவு.
அவர்களுடைய அனுபவத்தின் அறிவுதான் அது கிரீடமாக இருக்கிறது. நித்திய மகிழ்ச்சி நம்மளுடைய தலைமையில் இருக்கும் என்பது நம் பெற்றுக்கொள்ளுகிறதான ஞானம், புத்தி, அறிவு என்கிற இடத்திலே இது நம்மளுக்கு சிறப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது. நம்மளுடைய தலைமையில் இருக்கும் நித்திய மகிழ்ச்சி கிரீடம். கிரீடம் என்பது அறிவு, ஞானம், அறிவு, புத்தி. இதுதான் இந்த மாதத்தினுடைய நமக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை இந்த வருடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலேயோ இந்த வருடத்திலேயோ இப்படிப்பட்ட ஒரு நித்திய மகிழ்ச்சி நம்மளுடைய தலைமையில் இருக்கிற இந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நித்தியமான மகிழ்ச்சி நம்மளுடைய தலைமையில் இருக்கணும்னா இந்த நித்திய கிரீடம் இந்த மகிழ்ச்சியான கிரீடம் நம்மளுடைய தலைமையில் ஞானம், அறிவு, புத்தி என்கிற இது மூன்றுமே நம்மளுக்குள்ள இருக்கணும்னா, இந்த கிரீடம் இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளில் என்ன பண்ண வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இங்கிலீஷில் வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 11. Behold, I come quickly, hold fast what you have, that no one may take your crown. That no may take your crown. யாருமே உங்களுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற இங்கே வசனத்தை நம்ம பார்க்குறோம். இந்த கிரீடத்தை, இந்த நித்திய மகிழ்ச்சி நம்மளுடைய தலைமையில் இருக்கிற இந்த கிரீடத்தை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். இதே மோசே மீண்டுமாக நியாயப்பிரமாணத்தை திருப்பி ஜனங்களுக்கு சொல்லுகிற இடத்தில் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே மோசே மறுபடியும் அந்த நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அங்கே என்ன நடந்தது என்று வாசிக்க கேட்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். இங்கிலீஷில் வாசிக்க கேட்போம். டியூட்ரோனோமி சாப்டர் 4 verse 4. But you who held fast to the Lord your God are alive today, even one of you. You are alive. தேவனை பற்றி கொள்ளும் பொழுது நாம் இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். தேவனை பற்றி கொண்டதுனால தான் இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். மனுஷனை சார்ந்து அல்ல. மனுஷனை சார்ந்து இருந்தோன்னா எனி டைம் விழுந்துருவோம். என்னைக்கு தேவனை பற்றி கொள்ளுகிறோமோ யூ ஆர் அலைவ், நம்ம என்றென்றைக்கும் உயிரோடு இருப்போம். அதாவது நம்ம இது நாள் வரையில் உயிரோடு இருக்கிறோமே, இனிமேல் தேவனுடைய வருகையிலும் நம்ம உயிரோடு இருப்போம். அதாவது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து இங்கே நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கிரீடத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இந்த கிரீடத்தை பற்றி கொள்ளும் பொழுது நாம் நித்தியமாக இந்த பற்றி கொள்ளும் பொழுது நாம் இந்நாள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நம் உயிரோடு இருக்கிறதற்கு காரணம் தேவனை பற்றி கொண்டதனால், மனிதனை சார்ந்தது அல்ல. இனிமேலும் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். இனிமேலும் தேவன் மேல் நாம் அன்பு கூற வேண்டும். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தமும் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். அங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிரீடத்தை பார்க்குறோம், ஜீவ கிரீடம்.
இந்நாள் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் தேவனை பற்றி கொண்டது. இனிமேலும் மரண பரிந்தியமும் நீங்க தேவனை பற்றி கொள்ளும் பொழுது அவர் ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்துல பார்க்கிறோம், மரண பரியந்தம் உண்மையாயிரு, தேவனை பற்றி கொள்ளும் பொழுது தேவன் இந்த ஜீவ கிரீடத்தை, த crown ஆஃப் அ லைஃப் நம்மளுக்கு தேவன் இதை கொடுப்பாரு. இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள், ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்பதுதான் அது கிரீடம். அதுதான் கிரீடம். இந்நாள் வரைக்கும் நம்ம இருப்பது தான் கிரீடம். இப்பொழுது நம்ம அந்த பற்றி கொள்ளுதலை பற்றி பார்த்தோம்ல. இந்த பற்றி கொள்ளுதல் என்பது என்ன? தேவனை பற்றி கொள்வது என்பது என்ன? மோசே இந்த இடத்திலே இந்நாள் வரைக்கும் பற்றி கொண்டவர்களையும் பற்றி கொள்ளாதவர்களையும் குறித்து உபாகமம் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். அதாவது தேவனை பற்றி கொண்டவர்களுக்கும் தேவனை பற்றி கொள்ளாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை மோசே அங்கே எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்பொழுது வாசிக்க கேட்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். யாரை பின்பற்றி நடந்தாங்க? பாகால் பேயோரை, ஒரு விக்கிர ஆராதனையை பின்பற்றின மனிதரை தேவன் அந்த இடத்துல இருந்து அழிச்சு போட்டுட்டாரு. பின்பற்றின, நம்ம தேவனை பின்பற்றும் போது உயிரோடு இருப்போம். நம்ம என்னைக்கு விக்கிர ஆராதனை சொன்னால் நம்ம அந்த ஐடியல் அப்படின்னு கிடையாது. நம்மளுக்குள்ளேயும் ஸ்பிரிச்சுவலான ஒரு விக்கிர ஆராதனையும் இருக்கிறது. அது பொருளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை பின்பற்றி நடந்தோமானால் தேவன் அங்கிருந்து நம்மளை துரத்தி விட்டுருவார். நம்ம கர்த்தரை பின்பற்றும் பொழுது தேவன் நம்மளை இது நாள் வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்திலே தேவனை பின்பற்றாதவர்களுக்கு என்ன நடக்கும்னு அங்கே போட்டிருக்கு. தேவன் அந்த இடத்திலிருந்து இராதபடிக்கு அகற்றி விடுவார் இல்லைங்க, அகற்றிடுவார் இல்லை, இராதபடிக்கு அழித்து போட்டுருவார். அதை அறவே இல்லாமல் போட்டுருவார். ஆனால் தேவனை பின்பற்றும் போது நம்மளுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு, இந்த கிருபையின் காலத்துக்கு நம்மளுக்கு ஜீவ கிரீடம் நமக்கு தேவை. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது இந்த ஜீவ கிரீடம், இந்த நித்திய மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம தேவனை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கு இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றதை நம்ம பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். வசனம் நம்ம வாசித்தோம், பற்றி கொள்ளலைன்னா அந்த இடத்துல இருந்து அழித்து போட்டுருவாருன்னு வாசித்தோம். இப்போ பற்றி கொண்டா நம்மளே அவருடைய வீடாக இருப்போம் அப்படிங்கிற இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நம்ம தேவனை பற்றி கொள்ளும் பொழுது நம்மளுக்கு ஜீவ கிரீடம் மட்டும் கிடைக்க போகிறது அல்ல. இன்னொரு வசனமும் வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம தேவனை பின்பற்றும் பொழுது, தேவனை பற்றி கொள்ளும் பொழுது என்ன கிடைக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அடுத்த ஒரு கிரீடம் என்ன கிரீடம்ங்க? நீதியின் கிரீடம். முதலாவது அவரை பற்றி கொள்ளும் பொழுது ஜீவ கிரீடம் கிடைக்கும். ரெண்டாவது அவரை பற்றி கொள்ளும் பொழுது நீதியின் கிரீடம் கிடைக்கும். இந்த நீதியின் கிரீடம் எல்லாருக்கும் கிடைச்சிராது, எல்லாருக்குமே ஜீவ கிரீடமும் கிடைச்சிராது. தேவனை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு அந்த நீதியின் கிரீடமும் அந்த ஜீவ கிரீடமும் கிடைக்கும். இந்த நீதியின் கிரீடம் நம்ம இந்த பூமியில் நல்ல போராட்டத்தை போராடி தேவனுக்காக ஓடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு இந்த ஜீவ கிரீடம் கிடைக்கும். எல்லாருக்கும் தேவன் இந்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பதில்லை. நாம் முடிவு பரியந்தமும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் ஜீவ கிரீடமும் நீதியின் கிரீடமும் தேவன் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எப்படின்னா, இந்த பூமியில் நம்ம பாடுகளின் ஜீவித்தில் கடந்து போகணும். பாடு இல்லாத வாழ்க்கை கிடையாது, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. எல்லாத்தையும் கடந்து போகணும். அதுதான் போராட்டம். தேவனே அப்படி தான் போராடினார். இயேசு கிறிஸ்து அப்படி தான் போராடி தான் மரணத்தை ஜெயித்தார். அதே போல் நான் எப்படி உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்க தேவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கிறாரு. அப்போது இந்த பூமியில் பாடுகளின் ஜீவியத்தில் கடந்து போகிற நம்மளுக்கு ஜீவ கிரீடமும் நீதியின் கிரீடமும் தேவன் கொடுக்க நமக்கு வல்லவராக இருக்கிறார். அது அடுத்த ஒரு கிரீடம் இருக்குது. அடுத்த ஒரு கிரீடத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அடுத்த கிரீடம் மகிமையுள்ள வாடாத கிரீடம். மொத்தம் எத்தனை கிரீடம் பார்த்துட்டோம்? ஃபர்ஸ்ட் கிரீடம், 2, 3 மகிமையின் கிரீடம், மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பார்க்கிறோம். இந்த மகிமை உள்ள வாடாத கிரீடம் யாருக்கு என்றால் ஊழியர்களுக்கு. ஊழியர்களுக்கு இந்த மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை தேவன் கொடுக்கிறார். எதற்காக இந்த மகிமை உள்ள கிரீடம்னா, ஊழியர்களோட பொறுப்பு சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் நம்மளுடைய மேய்ப்பர்கள், நம்மளுடைய ஊழியர்கள், நம்மளோட பரிசுத்தவான்கள் நம்மளை நடத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம நடக்கையில் தான் அவங்களுக்கு மகிமையின் கிரீடமே கிடைக்கிறது. ஸோ இந்த கிரீடம் தேவனுடைய ஊழியர்களுக்கு ஜனங்களை கரை திரை பிழையற்ற ஒரு இடத்தில் கிறிஸ்துவுக்குள் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி அது பிரயாசப்படும் பொழுது, ஊழியக்காரவங்க உங்களை எப்படியாவது நான் கொண்டு போயிடணுன்ட்டு அந்த பிரயாசப்படுறாங்கல்ல, அந்த பிரயாசப்பட்டு உங்களை நடத்தும் போது தேவன் அவர்களுக்கு ஒரு மகிமையின் கிரீடத்தை தேவன் அவங்களுக்கு வைக்கிறார். ஏன்னா ஊழியர்கள் பிரயாசப்படுறாங்க. உங்களை இங்கே விட்டுட்டு போகிறதுக்காக கிடையாது, உங்களை எப்படியாவது கொண்டு போயிடணும், வருகையில் எப்படியாவது தேவன் உங்களை எடுத்துக்கொள்ளணும்னு பிரயாசப்படுகிற ஊழியக்காரர்களுக்கு தேவன் மகிமையின் கிரீடத்தை இந்த நாளில் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நம்ம இந்த 3 அனுபவத்தை பார்த்தோம். 3 கிரீடம், மகிமையின் கிரீடம், ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம். இந்த 3 கிரீடமும் பழைய ஏற்பாடில் இருக்கிற ஒரு ஆசரிப்பு கூடாரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறத நம்ம இங்கே இப்பொழுது பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பொருட்களில் இந்த 3 கிரீடமும் அடங்கி இருக்கிறது. அங்கேயும் 3 கிரீடம் இருக்கிறது, இங்கேயும் நம்ம 3 கிரீடங்களை நம்ம பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் மொத்தம் எத்தனை ஸ்தலங்கள் உண்டு? தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, தெரியாதவங்க சொல்லுங்க. என்னது 3? என்ன 3 ஸ்தலங்கள்? முதலாவது வெளிப்பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு
வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் நம்ம பார்க்கிறோம். வெளிப்பிரகாரத்தில் ஜனங்க நிற்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்திலே வெளிப்பிரகாரத்திலே ஆடு அடிக்கப்படும், பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள். அதை மகா பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போவார்கள். இந்த கிரீடம் ஒரு கிரீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் 2 கிரீடங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2½ முழமும் அதன் அகலம் 1½ முழமும் அதன் உயரம் 1½ முழமுமாய் இருப்பதாக. அதை எங்கும் பரிசுத்த பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி. பொன்னினால் திறனையை உண்டாக்கி. பொன்னினால் திறனையை உண்டாக்கினா யாருக்காவது புரியுதா? திறனை என்னன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இப்போ இங்கிலீஷ் படிங்களேன். டியூட்ரோனோமி சாப்டர் 25 எக்ஸடஸ் 25 verse 10 and 11. And they shall make an ark of acacia wood, 2½ cubits shall be its length, 1 cubit and a half its width, and 1 cubit and a half its height. And you shall overlay it with pure gold inside, and you shall overlay it, and shall make on it a molding of gold all around. KJV version யார்கிட்ட இருக்கு? Molding of gold. KJV-ல. NKJV-ல? NKJV-ல பார்த்தீங்கன்னா make upon it a crown of gold round about அப்படின்னு வரும். crown of goldனு வரும். அது எந்த வெர்ஷன் பார்த்துங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10-11 சொல்லுகிறது, பொன்னினால் திறனையை உண்டாக்கி crown of gold. அது எந்த இடத்துல உருவாக்கப்பட்டது என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பெட்டியில். அங்க அப்படிதானே வசனம் இருக்குது ஜோனா? பெட்டியில் திறனையை பொன்னினால் மூடி பொன்னினால் திறனையை உண்டாக்கி, அந்த பொன்னினால் திறனை உண்டாக்கி crown of gold அப்படின்னு அங்கே ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு நம்ம ஒரு க்ரௌன் பார்க்குறோம். அந்த க்ரௌன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற த ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற கோல்டு நம்ம பார்க்குறோம். க்ரௌன் ஆஃப் கோல்டு நம்ம பார்க்கிறோம். அது உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற கிரீடத்தை பார்க்கிறோம். அடுத்த ஒரு கிரீடம் எங்கே இருக்கிறது? யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்க கேட்போம். சித்திம் மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 நீளமும் 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1½ முழ உயரமுமாய் இருக்க கடவது. அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி. பொன்னினால் திறனை உண்டாக்கி. இப்போ 2வது கிரவுன் எங்கே இருக்கு? மேஜையில் இருக்குது. அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க சமூகத்தப்ப மேஜையின் மேல் இன்னொரு கிரீடம் இருக்கிறது. அடுத்தது 3வது ஒரு கிரீடம் எங்கே இருக்கிறது? யாத்திராகமம் 30வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி. இப்போ 30:1 படிங்களேன். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூபபீடத்தையும் சீத்திம் மரத்தினால் தூபம் காட்டுறதுக்கு தூபபீடத்தையும். இப்போ 3வது கிரவுன் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? கிரீடம் தூப பீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் பொன் திறனால் நம்ம உண்டாக்குறோம். இப்போ 3 இடத்துல கிரவுன் இருக்கு. எங்கே இருக்கு? மறந்தாச்சு. ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை பெட்டியின் மேல், 2வது சமூக தப்பத்தின் மேச்சை,
மூன்றாவது தூப பீடத்தில் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டியில் ஒரு கிரவுன், ஒரு கிரீடம் இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திலே சமூக தப்ப மேஜையின் மேல் ஒரு கிரீடமும் தூப பீடத்திலே ஒரு கிரீடமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எப்படி ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடத்தை பார்க்கிறோமோ அதே போல இந்த ஆசரிப்பு கூடாரத்திலும் 3 கிரீடத்தை பார்க்கிறோம். பெட்டியில் பார்க்குறோம், மேஜையில் பார்க்குறோம், அடுத்தது தூப பீடத்தில் நம்ம பார்க்குறோம். இப்பொழுது பெட்டியில் இருக்கிற அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற அந்த கிரீடம் என்பது தேவனுடைய வார்த்தை என்கிற கிரீடம். தேவனுடைய வார்த்தை என்கிற கிரீடம். த crown ஆஃப் த law. த crown ஆஃப் த law. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 விஷயம் இருக்கும். என்ன இருக்கும்? மன்னா வைக்கப்பட்ட பொன் பாத்திரம், 10 கட்டளை, ஆரோன் துளிர்த்த கோல், இது 3மே இருக்கும். அந்த 10 கட்டளை என்பது தேவனுடைய வார்த்தை. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோன் துளிர்த்த கோல், இந்த 3ஐயும் பார்க்கிறோம். அந்த பெட்டிக்குள்ள 10 கட்டளை இருக்கும் பொழுது அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது தான் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு கிரீடம். தேவனுடைய வார்த்தை என்பது நம்மளுக்கு கிரீடம். அந்த நித்திய மகிழ்ச்சி நம்மளோட தலைமையில இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கணும், சிந்தனையில இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். அதுதான் கிரீடம். அதுதான் நம்மளுக்கு கிரீடம். தேவனுடைய வார்த்தை என்பது நம்மளுக்கு கிரீடம். இது மகா பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம பார்க்குறோம். இப்ப பரிசுத்த ஸ்தலத்துல பார்ப்போம். மேஜையில இருக்கிற கிரீடம், இந்த சமூக தப்ப மேஜையில என்ன இருக்கும்? அப்பம் இருக்கும். 6 அப்பம் இருக்கும். அது ஒவ்வொரு வாட்டியும் ஆசாரியர்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அப்பத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன, அந்த மேஜையில் இருக்கிற அப்பத்திற்கு என்ன அர்த்தம், இந்த மேஜையில் இருக்கிற கிரீடத்திற்கு என்ன அர்த்தம் என்றால், ராஜாவின் மேஜில் இருக்கும் அப்பம். இந்த மேஜைக்கு அர்த்தம் ராஜாவின் மேஜில் இருக்கிற அப்பம். சுட சுட வரும்ல, ராஜாக்கு பிரசங்கம் சுட சுட வரணும். ராஜா வேறு யாருமே இல்லை, நம்ம தான் ராஜா. இதை எங்கே பார்க்குறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். தேவன் அவருடைய அன்புனாலே நம்மளை அன்பு கூர்ந்து ரத்தத்தினாலே கழுவி நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் நம்ம ஆக்கியிருக்கிறார். அப்போ ராஜா யார், ஆசாரியர் யார்? நம்ம தான். நம்ம தான் ராஜாக்களாகவும் இருக்கிறோம், ஆசாரியர்களாக இருக்கிறோம். நம்ம தான் ஒவ்வொரு நாளும் இங்கே அப்பம் புறப்படும் பொழுது அது புதிதாக நம்மளுக்கு அங்கே போகிறது, ஜனங்களுக்கு போகிறது. த டேபிள் ஆஃப் கிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். த டேபிள் ஆஃப் கிங். இது நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்குறோம். மூன்றாவது தூப பீடத்தில் இருக்கிற கிரீடத்தை பார்க்குறோம்ல. தூப பீடம்னாலே என்னது? தூப பீடம் என்றால் என்னது? நறுமணம். நறுமணம். இந்த தூப பீடம் என்றாலே நறுமணம். இது ஆசாரிய ஊழியத்தின் கிரீடம்னு சொல்லுவாங்க. அந்த தூப பீடம் என்பது ஆசாரிய ஊழியத்தின் கிரீடம் என்று சொல்லுவாங்க. த crown ஆஃப் priesthood சொல்லுவாங்க இங்கிலீஷில். த crown ஆஃப் priesthood அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசாரிய ஊழியத்தின் கிரீடம்னு சொல்லுவாங்க. ஆசாரியர் தானே அந்த தூப பீடத்தை கொண்டு போய் அசைவாட்டுவாங்க. ஸோ ஆசாரியர்கள் தான் அது செய்வாங்க. இப்போது 3 கிரீடம் பார்த்தோம். நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், அடுத்த ஒரு கிரீடம் ஜீவ கிரீடம் பார்த்தோம். இங்கே 3 கிரீடம் எங்கெங்கே இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டியில் பார்த்தோம், மேஜையில் பார்த்தோம், தூப பீடத்தில் பார்த்தோம். 3த்துக்கு ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்தாச்சா? பெட்டியில் இருக்கிற கிரீடத்திற்கு என்ன அர்த்தம்? த crown ஆஃப் law. மேஜையில் இருக்கிறது ராஜாவின் மேஜை. தூப பீடத்தில் இருக்கிறது ஆசாரியர்களோட ஊழியத்தின் கிரீடம். இப்பொழுது நம் பெட்டிக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய கிரீடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறபடியால் பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போவாங்க. எப்படின்னா வெளிப்பிரகாரத்தில் ஒரு ஆட்டை அடித்து அதை வந்து ஆசாரியர்கள் கொண்டு வந்து
அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வச்சு அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு போய் அந்த இரத்தத்தை வந்து உடன்படிக்கை மேலே தெளித்து அங்கே வந்து ஒரு சுத்திகரிப்பு நடக்கும். அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து ஆசாரியர்கள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போகிறாங்க. ஆனால் இப்பொழுது தேவன் எப்பொழுது நம்மளுக்காக கொல்கோதா மலையில் அவர் மறிச்சாரோ, நம்மளுக்காக மறிக்கும் பொழுது திரை வந்து 2ஆக கிழிஞ்சு விழுந்தது. அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு திரை இருக்கும். அவர் மறிக்கும் பொழுது அந்த திரை கிழிஞ்சுது. அது எதற்குன்னா, பிரதான ஆசாரியர் மட்டும் உள்ளே போகிறதுக்காக இல்லை, நம்மளும் தேவனை ஆராதிக்க தேவன் நம்மளையும் அங்கே உள்ளே கொண்டு போகிறாரு என்பதற்கு தான் அது அடையாளம். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு அங்கே வந்து செஞ்சார். அது செஞ்சதுனால தான் அந்த கிரீடம், அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே இருக்கிற கிரீடம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அதனால தான் நம்மளை தேவனை ஆராதிக்கிறோம், தேவன்கிட்ட பேசுகிறோம், நம்மளுக்கு ஊழியக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ தேவன் நம்மளுக்கு அந்த திரையை கிழித்ததுனால தான் நம்ம வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போக முடியுது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த இந்த மாம்ச திரையை தேவன் கிழித்ததுக்கப்புறம், இயேசு கிறிஸ்து மாம்ச திரையை கிழித்ததுக்கு அப்புறம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு தேவன் வழிவகுத்தபடியால் அந்த தேவனுடைய வார்த்தையின் கிரீடம் நம்மளுக்கு இந்த நாளில் எப்படி கிடைச்சிச்சுன்னா, அப்போஸ்தலர் உபதேசத்தின் வழியாக தான் நம்மளுக்கு கிடைச்சிது. இந்த தேவனுடைய வார்த்தையின் கிரீடம் அப்போஸ்தலர் உபதேசத்தின் வழியாக தான் நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நம்மளுக்கிட்ட இருக்கு, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் நிறைவாய் இருக்க கடவுது. அதுதான் தேவனுடைய வார்த்தையின் கிரீடம். அந்த வார்த்தையின் கிரீடம் இருக்கணும்னா முதலாவது நமக்குள்ளே தேவனுடைய வசனம் நிறைவாய் இருக்க வேண்டும். இந்த நிறைவான வசனத்தை தான் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இதுதான் பூர்வ காலத்தில் மறைக்கப்பட்ட ரகசியம். அந்த தேவனுடைய வசனம் வார்த்தைங்கிறது பூர்வ காலத்திலே மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை தான் நமக்கு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அதை நம்மளுக்கு எடுத்து வெளிப்படுத்துகிறாங்க. அதுதான் அவங்களை வெளிப்படுத்துகிறார்கள். இதை நம்ம எங்கே பார்க்கிறோம்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 3:5. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து முதலாவது வார்த்தை வைக்கப்பட்டது. அந்த வார்த்தை பூர்வ காலத்தில் அது ரகசியமாய் இருந்தது. அதை அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது நிமித்தம் அதை தேவன் ஒரு சட்ட திட்டத்திற்கு கொண்டு வந்தார். அந்த சட்ட திட்டத்திற்கு எங்கே நம்ம பார்க்கிறோம்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அடிமைகளாய் இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்ட திட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்ட திட்டத்திற்கு முதலாவது வார்த்தை கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தை பூர்வ காலத்தில் மறைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் நம்மளுக்கு அதை வெளிப்படுத்தினாங்க. இப்போ அந்த வெளிப்படுத்தின அந்த சட்டத்திட்டம் இப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தின் மூலமாய் சட்ட திட்டத்திற்கு நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதை கிரமமாய் ஒழுங்கின் முறையாய் நம்மளுக்கு வழிவகுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம எங்கே பார்க்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2:14. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படியெனில்
சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். கிரமமும் ஒழுங்குமுறையும் அங்கே வருகிறது. வார்த்தை கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலருக்கு தீர்க்கதரிசிகள் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அந்த சட்டத்திட்டம் நம்மளுடைய வேதத்தில் வசனமாக இருக்குது. இந்த வசனத்தையும் இந்த உபதேசத்தையும் கை கொள்ளும் பொழுது தான் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற கிரீடம் கிடைக்கும். வசனத்தை பின்பற்றலைன்னா என்ன கிடைக்கும்? வார்த்தையை பின்பற்றலைன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு இந்த பெட்டியில் இருக்கிற கிரீடம் கிடைக்காது. அவருடைய வார்த்தை, இந்த சட்டத்திட்டம், இதுதான் சட்டத்திட்டம். இந்த சட்டத்திட்டத்தை நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது, அது செயல்படுத்தும் பொழுது நம்மளுக்கு இந்த பெட்டியில் இருக்கிற கிரீடம் நம்மளுக்கு கிடைக்கப்படுகிறது. அடுத்தது மேஜையில் இருக்கிற ஒரு கிரீடத்தை பார்க்குறோம். அங்கே மேஜையிலே பரிசுத்த ஸ்தலத்திலே சமூகத்தப்ப மேஜையில் இருந்த ஒரு கிரீடத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த கிரீடம் வந்து ராஜா ஜனங்களுக்கு சாப்பாடு, அதாவது அவருக்கு உணவு கொடுக்க ராஜா வந்து கடமைப்பட்டிருக்கிறாரு. ஆகையால் ராஜாவுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கின்படி தான் அவர் எல்லாவற்றையும் செய்வார். நம்ம தான் அந்த ராஜா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது தீர்க்கதரிசிகள்னா யாரு? தீர்க்கதரிசிகள்னா யாரு? தீர்க்கதரிசினா யார்? பாஸ்டர் நிறைய வாட்டி இந்த கேள்வி கேட்டிருப்பாரு. தீர்க்கதரிசினா யாருன்னு கேட்டிருப்பாரு. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை, நியூ ரெவல்யூஷனை நம்மளுக்கு கொடுக்க வேண்டியவங்க தான் தீர்க்கதரிசிகள். நம்மளுக்கு அவர்கள் தான் தீர்க்கதரிசிகள் நம்ம சொல்லுகிறோம். ராஜா என்பது, ஒரு ராஜாவோட பொறுப்பு நாட்டை பார்த்துக்கணும், ஜனங்களை பார்த்துக்கணும், ஜனங்களுக்கு கரெக்டான போஜனத்தை கொடுக்கணும், அவங்கள யுத்தத்துக்கு ரெடி பண்ணணும். இதெல்லாம் வந்து ராஜாவோடைய வேலை. இந்த ராஜாவுடைய வேலை. அந்த ராஜாவோட நம்ம தான். நம்மளோட வாழ்க்கையில் ஜனங்களுக்கு நல்ல ஒரு போஜனத்தை கொடுத்து, ஜனங்களை நல்லா ஒரு அரவணைச்சு, ஜனங்களை நல்லா நடத்தி, அவங்களுடைய நம்ம நாட்டை காத்து, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்து, உலகத்தில் நடக்கிற யுத்த போராட்டம், நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடக்கிற யுத்த போராட்டத்தை கடந்து போக இதை வந்து எல்லாமே ராஜா ஆயத்தப்படுத்துவார். நம்ம தான் அந்த ராஜா. நம்மளை தான் ஆயத்தப்படுத்தணும். இந்த எல்லா காரியங்களுக்கும் நம்ம தான் நம்மளை வந்து ஆயத்தப்படுத்த வேண்டும். இவர் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 17ஆம் அதிகாரம், இங்கே 14 19 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்க வேண்டாம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 14 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை அங்கே நம்ம பார்க்குறோம். ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இப்போ உபாகமம் 17 14 மட்டும் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்தரித்து கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால். எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால். இங்கே நம்ம பார்க்க தொடர்ந்து படிச்சிங்கன்னா ராஜாவுக்கு என்னென்ன கட்டளை இருக்குது அப்படின்னு சொல்லி 19வது வசனம் வரைக்கும் அங்கே நம்ம வந்து பார்க்குறோம். அந்த ராஜா நம்ம தான். அந்த கட்டளைகள் நம்மளுக்கு தான். நம்மளும் அதில் வந்து பிரயாசப்பட்டு நம்ம அதில் பிரயாசப்படும் பொழுது தேவன் இந்த மேஜையில் இருக்கிற சமூகத்தப்பத்தின் மேஜையில் இருக்கிற கிரீடத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு. 3வது தூபபீடத்தில் இருக்கிற ஒரு கிரீடத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தூபபீடத்தில் இருக்கிற கிரீடத்திற்கு உபாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்களாக. ஆசாரியர்களுக்கு பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை. நம்ம இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் எல்லாமே நம்மளுக்கு தகுதியாக இராது.
எது நம்மளுக்கு தகுதியோ அதை தான் நம்ம செயல்படுத்துகிறோம். எல்லாமே நம்மளுக்கு தகுதியாக இராது. அதனால் ஆசாரியர்களுக்கு இந்த பூமியில் பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லைன்னு இங்கே நம்ம வசனத்தை பார்க்குறோம். இங்கே ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளைகளை பார்க்குறோம். அங்கே ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, இங்கே ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு பூமியில் பங்கும் இல்லை, சுதந்திரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயம் நம்மளுக்கு ஒத்து வராது. நிறைய விஷயம் நம்மளுக்கு ஒத்து போகும். எது ஒத்து போகுமோ, எது தேவனுக்கு பிரியமான காரியமோ அதை நம்ம செய்கிறோம். ஒத்து போகாத காரியத்துக்கு நம்ம வழி வகுக்கிறது கிடையாது. நம்ம தான் ஆசாரியர். நம்மளுக்கு அங்கே பங்கும் இல்லை, அங்கே சுதந்திரமும் இல்லை நம்ம என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசி என்பவர் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவராக இருக்கிறார். புது ரெவலேஷனை இருக்கிறார். ஆசாரியர் என்ன பண்ணுவாங்கன்னா நித்தியமான போதனை கொடுப்பாங்க. அவங்களுக்கு இங்கே அப்பம் எப்படி மாற்றப்படுகிறதோ ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு உபதேசமும் நம்மளுக்கு வசனமும் அது புதுசாக நம்மளுக்கு ஊழியக்காரர்கள் கொடுத்து கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதே அந்த வசனத்தை செயல்படுத்துகிறவர் தான் ராஜா. நம்மளே தீர்க்கதரிசியாக இருக்கிறோம், நம்மளே ராஜாவாக இருக்கிறோம், நம்மளே ஆசாரியராக இருக்கிறோம். நம்மளே தேவனுடைய வார்த்தையை ரெவலேஷனை கேட்குறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்மளே நித்தியமான போதனையை கேட்டுக்கொள்கிறோம். அதை நம்ம செயல்படுத்துறது நம்ம தான் ராஜா. இறுதியாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். யாருக்கு முன்பாக? தன்னுடைய பிதாவுக்கு முன்பாக அவரோட இரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு சோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இப்போ நம்ம ராஜா, நம்ம தான் ஆசாரியர்கள். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எங்கே இருக்கிறது? ஆசாரியருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைன்னு இருக்குது. அப்போது தேவன் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் அன்பு கூர்ந்து நம்ம செய்திருக்கிறாரே, நம்ம தானே ராஜா, நம்ம தான் ஆசாரியர்கள். அப்போது இந்த 3 கிரீடமும் நமக்கு வேணும்னா, நம்மளுக்கு அந்த கிரீடம் வேணும்னா, முடிவு பரியந்தமும் நம்மளுக்கு வேணும் என்றால் இந்த கிரீடத்தை பற்றி கொள்ள வேண்டும். கிரீடமாகி இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அவரோட உபதேசத்தை பற்றி கொள்ள வேண்டும். எப்பொழுது அவரை பற்றி கொள்ளுகிறோமோ, முடிவு பரிந்தமும் உண்மையாக இருக்கிறோமோ, நம்மளுக்கு நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், அடுத்தது இன்னொரு கிரீடம் ஜீவ கிரீடம். இந்த 3 கிரீடமும் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நம்ம எழுந்து இறுதி ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். இறுதி ஜெபத்தை பாஸ்டர் பாஸ்கரன் பண்ணிடுவாங்க. சர்வ வல்லமுள்ள தேவனே, கர்த்தாவே, இந்த நேரத்தில் உங்கள் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் கேட்கப்பட்ட இந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலைமையில் வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாதத்தோட வாக்கு தத்துவத்துக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து தேவன் இந்த மாதத்திலோட அறிவு, ஞானம், புத்தி என்ற வார்த்தைக்குள்ளே எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உபதேசத்தினோட சத்தியத்தினோட வார்த்தைகள், ஞானத்தையும் புத்தி அறிவுக்குள்ளே நாங்கள் கடந்து போக ஆண்டவரே, இதுக்கேற்ற எல்லா உபதேசத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ள நல்ல ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவன் இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த கேட்கப்பட்ட இந்த கேட்ட வார்த்தைகளை யாவையும் தேவன் எங்கள் தலைமையிலே கிரீடமாக எங்களுக்குள்ளே வைக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, இதோ இந்த ஜீவ கிரீடம், இதோ நித்திய கிரீடம் எங்களுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. நாங்களும் ஆசாரியர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ராஜாக்களுமாக தேவன் எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கேயோ இருந்த எங்களை தேவன் எங்களை தேடி எங்களை அழைத்திரே, அதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கேயோ இருந்த எங்களை நினைவு கூர்ந்தீரே, அதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் இடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரே, அதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட தவறுகளை, மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இதோ கர்த்தாவே, உம்மோட வலது பரிசத்தில் எங்களை உட்கார வைக்க கர்த்தர் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உம்முடைய நித்திய மகிழ்ச்சி
எங்கள் மேலே இருக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுவீராக. ஒவ்வொருட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையிலே அவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, எங்களோட கிருபை, தேவனோட கிருபை எங்கள் மேலே இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. எல்லாவற்றும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்த கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றும் தேவன் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.